வணக்கம். நாகை லோட்டஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் வைக்க போகிறோம். ரொம்ப ஈஸியானது, சிம்பிளானது கூட, நல்லாயிருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய் இருக்கும், குட்டி குட்டியாக கத்திரிக்காய், அந்த மாதிரி கத்திரிக்காய் நல்லாயிருக்கும். இதை தான் வாங்கி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். இப்போ இந்த குழம்பு தாளிக்கிறதுக்கு கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த குழம்பு தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்தா தான் இந்த குழம்புக்கெலாம் நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடு ஏறட்டும். எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் இருக்கும். கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் எண்ணெய் கத்திரிக்காவுக்கு. குழம்பு தாளிக்கிறதுக்குன்னு வடகம் இருக்கும், வெங்காயம் வடகம், அதை போட்டுக்கலாம். அதை ஒரு 1/2 ஸ்பூனு வெந்தயம், அதையும் இதில் போட்டுக்கலாம். ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அப்புறம் நான் ஒரு 2 வெங்காயமும் 2 தக்காளியும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 10-12 பூண்டு, அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சம் நேரம் நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விடுவோம். அதுக்கு வதங்கிட்டோம். வதங்கி இருக்கிறதுக்குள்ள இந்த கத்திரிக்காயை நம்ம வெட்டி எடுத்துட்டோம். கத்திரிக்காய் உள்ளார எதுவும் பூச்சி வச்சு இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும். இப்போது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கத்திரிக்காயை கட் பண்ணி வச்சுட்டு இதில் சேர்த்துடலாம். இதையும் போட்டு நல்லா கத்திரிக்காய் வெந்து வர வரைக்கும் நம்ம நல்லா கொஞ்சம் நேரம், ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விடணும். இப்போ இந்த டயத்தில் நம்ம குழம்புக்கு தேவையான மிளகாத்தூளையும் இதில் சேர்த்துடலாம். நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இது குழம்புக்காக தனியாக அரைச்ச மிளகாத்தூள், எல்லாமே கலந்துருக்கும். இதில் மிளகு, ஜீரகம் எல்லாமே கலந்துருக்கும். இதையும் போட்டு நம்ம கொஞ்சம் நேரம் வதக்கலாம். இந்த மாதிரி நம்ம குழம்புங்களுக்கு வதக்கி போடும்போது மிளகாத்தூளை நல்லா வாசமாக இருக்கும். இதை நம்ம ஒரு 2 நிமிஷம் வதக்கியிருக்கோம். இப்போது ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். இப்போ மிளகாத்தூள் சேர்த்துட்டோம். இப்போ இதுக்கு குழம்புக்கு தேவையான உப்பையும் இதில் சேர்த்துடலாம். நம்ம குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அந்த உப்பை நம்ம இதில் சேர்த்துடணும். குழம்பு நல்லா கொதித்து வர்ற வரைக்கும் நம்ம இதை கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். இந்த தேங்காவை நம்ம அந்த குழம்பு கொதிக்கிறதுக்குள்ள அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தேங்காய் ரொம்ப போடக்கூடாது. ஒரு 1/4 மூடி தேங்காய் போட்டால் போதும். இப்போ தேங்காய் அரைச்சிட்டு வந்தாச்சு. நம்ம இதில் அதை சேர்த்துக்கலாம். இப்போது இந்த தருவாயில் கொஞ்சம் கருவேப்பிலை, அவ்வளோதான். சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது இறக்குற டயத்தில் கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது இப்போ நல்லா கொதித்து வரட்டும்.
இப்போ பார்க்கலாம். இப்போது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த டயத்தில் வந்து கொஞ்சமாக நம்ம கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்குவோம். பொடியை நுணுக்கி வச்ச வெல்லம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நன்றி, வணக்கம்.